everyone, welcome to our channel. சங்ககால தமிழ். சங்ககால தமிழில் இடம்பெற்றுள்ள தலைப்புகள் இரு காலம், பதிலிடு பெயர்கள், வாக்கிய வகைகள். இவற்றை பற்றி விரிவாக பின்வரும் கட்டுரையில் காண்போம். சங்ககால தமிழ். சங்க இலக்கியம் என்பது 8 தொகையும் 10 பாட்டும் ஆகும். மொழி வரலாற்றில் இக்கால பகுதியை பழந்தமிழ் காலம் என்று அழைப்பர். பழந்தமிழ் காலம் இவை 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. முன் பழந்தமிழ் காலம், பின் பழந்தமிழ் காலம். முன் பழந்தமிழ் காலம் சங்ககால தமிழ் என்று அழைக்கப்படுகிறது. பின் பழந்தமிழ் சங்கம் மருவிய கால தமிழ் என்று அழைக்கப்படுகிறது. சங்ககால தமிழ் காலத்தில் தோன்றிய நூல்கள் பதிற்று 10, ஐங்குறுநூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, பதிற்று 10. சங்கம் மருவிய கால தமிழ் நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல், கலித்தொகை, திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. சங்கம் என்ற சொல் மணிமேகலையில்தான் முதலில் வழங்கப்பட்டது. இலக்கியம் என்ற சொல்லும் பிற்காலத்தில்தான் பயிலப்பட்டு வந்தது. எனவே சங்க இலக்கியம் என்னும் தொடர் பிற்காலத்தவரால் புனைய பெற்றதாகும். சங்க கால தமிழ் தொல்காப்பிய தமிழே ஆகும். 11 உயிர் எழுத்துக்களும் சங்க இலக்கியத்தில் மொழி இறுதியில் வருகின்றன. 11 மெய்களுள் நகரம் தவிர ஏனைய 10ம் சங்க இலக்கியங்களில் மொழிக்கு இறுதியாக வந்துள்ளன. உடம்படுமையான யகர வகரங்களின் வருகை சங்க காலத்தில் மிகுதியாகும். இதனால் உயிர் மயக்கங்கள் தவிர்க்கப்பட்டன. போலும் என்ற சொல் போன் என்றாகும் என்பர். தமிழ் மொழியில் காணப்படும் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றிற்கு அடிப்படையாக அமைவது பதிலிடு பெயர்கள் ஆகும். தொல்காப்பியர் தன்மை முன்னிலை படர்க்கை என்னும் அம்மூழிடத்துக்கு உரிய என்பர் என தொல்காப்பியர் போந்தார். இரு காலம். தொல்காப்பியர் 3 காலத்தை பற்றி குறிப்பிட்டாலும் கால இடைநிலைகளை பற்றி தெளிவாக குறிப்பிடவில்லை. சங்க கால தமிழில் இறந்த காலம், இறப்பல்லா காலம் என்றே வேறுபாடு காணப்படுகின்றது. இறந்த காலம் தகரத்தை மட்டும் இறந்த கால விகுதியாக ஏற்கும் வினைகள் பழந்தமிழில் தகர விகுதியையும் இகர விகுதியையும் பெற்று வந்துள்ளன. இறப்பல்லா காலம். இறப்பல்லா காலம் காட்ட பல உருபன்கள் உள்ளன. எதிர்கால விகுதியாக குகரமும் வகரமும் சேர்த்து பயன்படுத்தப்பட்டுள்ளன. செய்யாய் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றுகள் உடன்பாட்டு ஏவல் வினையாக காணப்படும். செய்யா அல் வாய்ப்பாட்டு ஏவல் வினைமுற்றையும் சங்க இலக்கியங்களில் காணலாம். சென்மதி வாய்ப்பாட்டு சொற்களும் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. செய்மோ, செய்மே வாய்ப்பாட்டு ஏவல் வினைகளும் சங்க இலக்கியங்களில் அதிகமாக காணப்படுகின்றன. பதிலிடு பெயர்கள். பண்டைய தமிழில் இருவிதமான பதிலிடு பெயர்கள் காணப்படுகிறது. சுட்டு பெயர்களாக உள்ள அவன், அவள், அவர், அது, அவை போன்றவை ஒரு வகையாகும். சுட்டு பெயர் அல்லாத தான், தாம் போன்றவை மற்றொரு வகையாகும். தான், தாம் என்பவை பால் வேறுபாட்டை காட்டாமல் ஒருமை பன்மை என்ற எண் வேறுபாட்டை மட்டும் காட்டுகின்றன. பெயர் சொற்களை உயர்திணை, அஃறிணை என 2ஆக பிரிப்பர். இவற்றை ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்றும் ஒன்றன்பால், பலவின்பால் என்றும் பிரித்து நிற்பர். பதிலிடு பெயர்கள் அட்டவணையை பார்ப்போம். நீர், நீர் என மாறி வந்துள்ளது. நும் என்பது உமக்கு என மாறியுள்ளது. முன்னிலை ஒருமை வடிவமாக உன் வந்துள்ளது. நின் என்பது நுண் என்று மாறிய பின் நகரமை கெட்டோ உம்மிலிருந்து ஒப்புமை ஆக்கத்தினாலோ வந்த வடிவமாகும். அன்விகுதி தன்மை ஒருமை விகுதியாக பயன்பட்டிருப்பதும் ஒப்புமை ஆக்கத்தினால் ஆகும். உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை போன்றவற்றிற்கு இடையே வேறுபாடு சங்க காலத்தில் தெளிவாக இல்லை. யாம், நாம் என்ற வடிவங்கள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன.
முன்னிலை பன்மை நீர் காணப்படுகின்றது. தான் தாம் சில இடங்களில் அழுத்த அசைநிலையாகவும் தற்சுட்டு பெயராகவும் பயன்படுகின்றன. தன்மை முன்னிலை படர்க்கை வினை விகுதிகளை டாக்டர் ச. அகத்தியலிங்கம் அவர்களின் அடிப்படையில் விதிகளை பற்றி காண்போம். தன்மை ஒருமை தன்மை ஒருமை விகுதிகளாக ஏன், என், அன், அல், கு காணப்படுகின்றன. தன்மை பன்மை தன்மை பன்மை விகுதிகளாக எம், ஏம், கும், இகும், ரும், ஓம் போன்றவை சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. முன்னிலை ஒருமை ஐ விகுதி கூடுதலாகவும் ஆய் விகுதி குறைவாகவும் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. முன்னிலை பன்மை முன்னிலை பன்மை விகுதிகளாக சங்க இலக்கியங்களில் இர், ஈர் காணப்படுகின்றன. படர்க்கை ஆண்பால் சங்க இலக்கியங்களில் அன் விகுதி ஆண் விகுதி ஆண்பாலை உணர்த்தும். ஆண் விகுதி சங்ககால தமிழில் எதிர்மறையிலும் வருகிறது. பெண்பால் சங்க இலக்கியங்களில் அல், ஆல், ஒல், ஈ விகுதிகள் பெண்பாலை காட்டுவனவாகும். பலர்பால் பலர்பாலில் ஆர் விகுதியை காட்டிலும் ஓர் விகுதியே அதிகமாக சங்க தமிழில் காணப்படுகின்றது. பகர விகுதியும் மார் விகுதியும் காணப்படுகின்றன. ஒன்றன்பால் பழந்தமிழ் இலக்கியங்களில் அது, து, ரு, இத்து, டு ஆகிய விகுதிகள் ஒன்றன் பாலை காட்டுவனவாக உள்ளன. பலவின்பால் பழந்தமிழ் நூல்களில் ஆ, ஐ பலவின்பால் காட்டுவனவாக உள்ளன. எழுவாய் பயனிலை ஏய்பு எழுவாய் பிளஸ் செயப்படுபொருள் பிளஸ் இல் என்ற சங்க இலக்கிய அமைப்பு எழுவாய் பிளஸ் கு வேற்றுமை பிளஸ் இல் என்ற அமைப்பாக மாறி வருவதை காணலாம். அவன் அச்சன் இலன் சங்க இலக்கியம் அவனுக்கு அச்சம் இல்லை இன்றைய தமிழ். வாக்கிய வகைகள் வாக்கிய வகைகள் பயனிலை அடிப்படையில் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை பெயர் தொடர் பயனிலை வாக்கியங்கள், வினை தொடர் பயனிலை வாக்கியங்கள். பொருள் அடிப்படையில் 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை செய்தி வாக்கியங்கள், வினா வாக்கியங்கள், வியங்கோல் வாக்கியங்கள், ஏவல் வாக்கியங்கள், உணர்வு வாக்கியங்கள். பயனிலை அடிப்படையில் வாக்கிய வகைப்பாடு. பெயர் தொடர் பயனிலை வாக்கியங்கள். இது இணைப்பு வினையுடன் வருதலும் உண்டு. வினை தொடர் பயனிலை வாக்கியங்கள். பொருள் அடிப்படையில் வாக்கிய வகைப்பாடு. செய்தி வாக்கியங்கள். செய்தி வாக்கியங்களை 2 வகையாக பிரிக்கலாம். அவை உடன்பாட்டு வாக்கியங்கள், எதிர்மறை வாக்கியங்கள். வினா வாக்கியங்கள். சங்க இலக்கிய வினா வாக்கியங்கள் 3 வகை அமைப்புகளை உடையன. வினா விகுதி, வினா இடைச்சொல் ஏற்ற வாக்கியம், வினா பதிலிடு பெயர் ஏற்ற வாக்கியங்கள், செய்தி வாக்கியம் பிளஸ் அல் வினா வாக்கியங்கள். வியங்கோல் வாக்கியங்கள், ஏவல் வாக்கியங்கள். ஏவல் வாக்கியங்களை 2 வகையாக பிரிக்கலாம். அவை இயற்கை ஏவல் வாக்கியம். இயற்கை ஏவல் வாக்கியங்கள் வினை அடிகளுடன் ஒருமை பன்மை விகுதி இணைத்து அமைக்கப்படுகின்றன. முன்னிலை ஏவல் வாக்கியம். முன்னிலை ஏவல் வாக்கியங்களில் முன்னிலை இறப்பில் கால வினைமுற்றுகளும் எதிர்மறை வினைமுற்றுகளுமே ஏவல் வினைகளாக செயல்படுகின்றன. எதிர்மறை ஏவல் வினையுடன் அல் இணைத்து அமைக்கப்படுவதை சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. உணர்வு வாக்கியங்கள். வியப்பு, இரக்கம், துயரம், மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துபவை. ஆயினும் சங்க இலக்கியங்களில் துயர உணர்வை வெளிப்படுத்தும் வாக்கியங்களே மிகுதியாக வர காணலாம். சங்க இலக்கிய வாக்கியங்களை அமைப்பு அடிப்படையில் செய்வினை வாக்கியங்கள், செயப்பாட்டு வினை வாக்கியங்கள் என 2 வகையாக பகுக்கலாம். செய்வினை வாக்கியம், செயப்பாட்டு வினை வாக்கியம். சங்க இலக்கிய வாக்கியங்களை தனிநிலை வாக்கியங்கள், கலப்பு வாக்கியங்கள், கூட்டு வாக்கியங்கள் என 3 வகையாக பகுக்கலாம். தனிநிலை வாக்கியங்கள். தனிநிலை வாக்கியங்கள் மிக குறைவாகவே காணப்படுகின்றன. கலப்பு வாக்கியங்கள் தலைமை வாக்கியத்தினுள் பெயரெச்ச தொடர்கள், நிரப்பிய தொடர்கள், வினையெச்ச தொடர்கள்,
குறை எச்ச தொடர்கள், நிபந்தனை எச்ச தொடர்கள், விடுப்பு தொடர்கள் ஆகியவை இணைந்து கலப்பு வாக்கியங்கள் அமைக்கின்றன. கூட்டு வாக்கியங்கள். கூட்டு வாக்கியங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர் தொடர்கள் அல்லது வினை தொடர்கள் அல்லது பிற இலக்கண கூறுகள் கூட்டாக இணைந்து வர காணலாம். சங்ககால தமிழ் தொல்காப்பிய தமிழை பெரும்பான்மை ஒத்தும் சிறுபான்மை வேறுபட்டும் செல்கிறது. வேறுபடுதல் என்பது மொழி வளர்ச்சியை காட்டுவதாகும். தமிழக வரலாற்றில் சங்க காலத்தில் நிறைய இலக்கியங்கள் தோன்றியுள்ளன. அன்புடன் சிவா. தேங்க்யூ.